राजसोरमहाव्याघ्र सर्पणक्रातिपीटनं न जायते अस्य स्तोत्रस्य प्रभावान्नात्र संशयः. குரு ஸ்ரீ ராகவேந்திர ஸ்தோத்திரம் ஸ்லோகம் எண் 30. இந்த ஸ்ரீ ராகவேந்திர ஸ்தோத்திரத்தின் பிரபாவத்தால் ராஜராலோ, கள்வர், கொடும் புலி, கடும் பாம்பு முதலியவைகளாலோ துன்பமோ ஹிம்சையோ கிடையாது. இதில் சந்தேகமே இல்லை. யோ பக்தியா குரு ராகவேந்திர சரணத்வம் ஸ்மரண்ய படேத் ஸ்தோத்திரம் திவ்யமிதம் சதா நஹி பவேத் தஸ்யா சுகம் கிஞ்சன கிம் த்விஷ்டார்த்த சம்ருத்திரேவ கமலாநாத பிரசாதோதயாத் கீர்த்திர்திக்விதிதா விபோதிரதுலா சாட்சி ஹயாஸ்யோத்ரஹி. குரு ஸ்ரீ ராகவேந்திர ஸ்தோத்திரம் ஸ்லோகம் எண் 31. எவர் ஒருவர் பிரதிதினமும் திடபக்தியுடன் ஸ்ரீ குரு ராகவேந்திர சத்குருவின் இரு பாதங்களை ஸ்மரித்து கொண்டு இந்த திவ்யமான ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்கிறார்களோ அவருக்கு துன்பம் சற்றேதும் இருக்காது. மேலும் ஸ்ரீ லட்சுமி நாயகனான ஸ்ரீ நாராயணனின் அனுகிரகம் அவருக்கு ஏற்படுவதால் அவருடைய எல்லா அபீஷ்டங்களும் பூரணமாக சித்திக்கும். ஜகத் பிரசித்தமான கீர்த்தியும் புகழும் உண்டாகும். இணையற்ற ஐஸ்வர்யம் கிட்டும். இவ்வாறெல்லாம் நிறைவேறும் என்பதற்கு ஸ்ரீ ஹயக்ரீவரே சாட்சி. இது சத்தியம். ஸ்ரீ அப்பனாச்சாரியார் இந்த திவ்யமான ஸ்தோத்திரத்தை சொல்லிக்கொண்டு நதி வழிவிட்டு ஓடி மிக அருகில் வந்தும் அதற்குள் ஸ்ரீராயர் பிருந்தாவன பிரவேசமாகிவிட்டதால் அவர் திகைப்பிலும் மன வருத்தத்திலும் இந்த ஸ்தோத்திரத்தை முடிக்க முடியாமல் நின்றபோது ஸ்ரீராயரே பிருந்தாவனத்து உள்ளிருந்து நீ கூறிக்கொண்டு வந்த அனைத்தும் சத்தியம் என்பதற்கு ஸ்ரீ ஹயக்ரீவரே சாட்சி என்று குரல் கொடுத்து இந்த ஸ்தோத்திரத்தை முடித்து வைத்தார். அத்தகைய திவ்யமான ஸ்தோத்திரம் இது என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. இதி ஸ்ரீராகவேந்திரார்ய குருராஜ பிரசாததः கிருதம் ஸ்தோத்திரமிதம் புண்ணியம் ஸ்ரீமத்பிர்ஹயப்பணார்பிதைஹி. குரு ஸ்ரீ ராகவேந்திர ஸ்தோத்திரம் ஸ்லோகம் எண் 32a. இவ்வாறு இந்த புண்ணியகரமான ஸ்தோத்திரம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளாகிய குருராஜரின் அருளை கொண்டு ஞான பக்தி வைராகியாதி சம்பன்னரான ஸ்ரீமான் அப்பனாச்சாரியாரால் இயற்றப்பட்டது. பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே. குரு ஸ்ரீ ராகவேந்திர ஸ்தோத்திரம் ஸ்லோகம் எண் 32b. பூஜிக்கத்தக்க ஸ்ரீ ராகவேந்திரர் சத்திய தர்மத்தில் நிலை பெற்றவர், பஜிப்பவர்க்கு கல்பவ்ருக்ஷம், நமஸ்கரிப்பவர்க்கு காமதேனு போன்றவர். நண்பர்களே, நமது முந்தைய குருவாரம் குருமகிமை வீடியோவில் நமது சப்ஸ்கிரைபர் ஒருவர் கேட்டதற்கிணங்கி நாம் இனி குருவாரம் குருமகிமையின் தலைப்பின் கீழ் குருராயரின் மகிமைகளை கூறும் நிறைய காணொளிகளை வெளியிடப் போவதாக கூறியிருந்தேன் அல்லவா? இன்று நம் பக்தி சிந்தனா சேனலின் 180வது வீடியோவின் மூலம் குருவாரம் குருமகிமை என்ற தலைப்பின் கீழ் ஸ்ரீ ராகவேந்திரரின் அரும் பெரும் மகிமைகள் சிலவற்றை காண்போம் வாரீர். ஸ்ரீ விஜயேந்திரரும் பிரஸ்னபாகமும். ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்கு நமது முன் ஜென்மம் மற்றும் இப்பிறப்பில் இதுவரை நடந்தது, இனி நடக்கப் போவது போன்ற அனைத்தும் தெரியும். அவரை சரணடையும் போது நமக்கு நல்லது நடக்க வேண்டியிருந்தால் மேலும் நல்லது நடக்கும், அல்லது நமக்கு இன்னல் வர வேண்டியிருந்தால் அதை தாங்கும் பக்குவத்தை, அதிலிருந்து மீளும் சூட்சுமத்தை நமக்கு அருள்வார். அந்த கேரளத்து 3 ஜோதிடர்கள் தனது ஜாதகத்திற்கு 3 விதமான பலன்களை தந்தபோது ஒவ்வொன்றிற்கும் ஒரு விளக்கத்தை தந்தார் ஸ்ரீ ராகவேந்திரர். ஸ்ரீ ராகவேந்திரரின் பரம குருவான ஸ்ரீ விஜயேந்திரர் இதை போன்ற 64 கலைகளும் வல்லவராக திகழ்ந்ததோடு யாராலும் வெல்ல முடியாதவராக திகழ்ந்தார். அவரிடம் எப்போதும் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அடுத்து என்ன மகிமை நடக்கப் போகிறது அதை பார்ப்போம் என்று ஆவலோடு கூடியிருக்கும். அப்படி ஒரு நாள் ஸ்ரீ விஜயேந்திரர் கும்பகோண நகரத்து பிரமுகர்கள் ஆலயங்களை சேர்ந்தவருடன் பேசிக்கொண்டிருக்கும் போது பிரபல ஜோதிடர் ஒருவர் தங்களை காண வந்திருக்கிறார் என்ற செய்தியை மடத்து சிப்பந்தி ஒருவன் சொன்னதும் வரச்சொல் என்கிறார் விஜயேந்திரர். வந்த ஜோதிடர் தன்னை பற்றி அறிமுகப்படுத்தி கொண்டார். சுவாமி, நான் கேரள தேசத்து ஜோதிடன். ஆமாம், உங்கள் தேசத்தில் ஜோதிடத்தில் அனுபவம் பெற்றவர்கள் பலர் உண்டு. ஜோதிடத்திற்கு பெயர் போனது உங்கள் தேசம்தானே. எங்கள் நாட்டில் நிறைய ஜோதிடர்கள் இருந்தாலும் அவர்களுள் தலை சிறந்தவர்கள் சிலரே. தாங்களும் அவர்களுள் ஒருவரா? ஆமாம் சுவாமி, எங்கள் திருவனந்தபுரத்து அரசர் எனது திறமையை பாராட்டி எனக்கு ஜோதிஷ மார்த்தாண்டன் என்ற பட்டத்தையும் அளித்துள்ளார். நான் ஜோதிடத்தின் எல்லா பாகங்களிலும் திறமை பெற்றவன், பகடையிலும் கைத்தேர்ந்த நிபுணன். மிக்க மகிழ்ச்சி. தற்போது தாங்கள் இங்கு வந்துள்ளதன் நோக்கம்?
எனது பெயர் பிரபஞ்சன சர்மா. கலைகளுக்கு சிறப்பிடம் தரும் தஞ்சைக்கு வரவேண்டும் என்றுதான் வந்தேன். எனது திறமையைக் கண்டு தஞ்சாவூர் அரசர் என்னை தனது ஆஸ்தான வித்வானாக ஏற்றுக்கொண்டு சிறப்பித்துள்ளார். நானும் குடும்பத்தோடு தஞ்சாவூரில்தான் இருந்து வருகிறேன். தாங்கள் எல்லா கலைகளிலும் வல்லமை பெற்றவர் என்று பல பேர் கூற கேட்டேன். ஆயினும் எங்களைப் போன்ற ஜோதிட திறமை உங்களுக்கு இருக்குமா என்ற எண்ணம் தோன்றியது. இதனால் தங்களை குறைத்து மதிப்பிடுவதாக எண்ண வேண்டாம். பரம்பரையாக எங்கள் ஜோதிட புலமையின் மீது எனக்குள்ள நம்பிக்கையால் இப்படி சொல்கிறேன். நான் இங்கு வந்துள்ளதன் நோக்கமே தங்களுடன் போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும் என்பதுதான். தாங்கள் தயாரா? நகர முக்கியஸ்தர்கள், ஆலயங்களைச் சேர்ந்தோர் முன் இது நிகழ்ந்ததால் சுவாமிகள் என்ன பதில் சொல்லப் போகிறாரோ, சரி என்று சொன்னால் இன்னும் ஒரு அற்புதத்தை காணலாமே என்று நினைத்து கொண்டிருந்த போதே, தங்களுடன் போட்டியிட நானும் தயார். அதிலும் தாங்கள் மிகவும் நிபுணத்துவம் பெற்ற ஜோதிட பாகங்களில் ஒன்றான பிரஷ்ன பாகத்தில் போட்டியிட தயார். தாங்களும் பிரஷ்ன பாகத்தில் போட்டியிட வந்துள்ளீர்கள் அல்லவா என்று விஜயேந்திரர் கேட்டதும் அந்த ஜோதிட நிபுணர் பிரபஞ்சன சர்மா விக்கித்து போனார். அடுத்து என்ன நடக்கும், எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை அப்போதைய முகூர்த்தத்தை வைத்து கணித்து சொல்லப்படுவதே பிரஷ்ன பாகமாகும். அந்த பிரஷ்ன பாகத்தில் தான் போட்டியிட வந்துள்ளீரா என்று வினவிய போது பிரஷ்ன நிபுணர் சர்மாவிற்கு வியப்பு வந்ததில் ஆச்சரியமில்லை. உண்மையில் அவர் பிரஷ்ன பாகத்தில் தான் விஜயேந்திரருடன் போட்டியிட வந்துள்ளார். இதையே பிரஷ்னத்தின் மூலம் கூறிவிட்டாரே என்று சர்மா ஒரு கணம் ஸ்தம்பித்தாலும் சுதாரித்து கொண்டு, ஆம் சுவாமி, நான் பிரஷ்ன பாகத்தில் தான் போட்டியிட வந்துள்ளேன் என்றான் பிரபஞ்சன சர்மா. சரி, எந்த விஷயம் குறித்து போட்டியிடலாம் என்பதையும் நீங்களே சொல்லிவிடுங்கள். இங்கே நகர பிரமுகர்கள் அநேகம் பேர் இருக்கின்றார்கள். இவர்கள் முன்னிலையிலே என்ன போட்டி என்பதை முடிவு செய்துவிடலாம். நல்லது சுவாமி, இன்றோ நாளையோ இந்த ஸ்ரீமடத்தில் இருக்கும் நிகழ்ச்சியை இப்போதைய முகூர்த்தத்தை வைத்து கணித்து தனித்தனி பைகளில் இட்டு சீலிட்டு விட வேண்டும். நாளை மாலை சபை கூடும்போது பிரித்து பார்த்து சரிபார்த்து யார் வென்றார்கள் என்பதை முடிவு செய்து விடலாம் என்றதும், ஆமாம், இந்த ஜோதிடர் சொல்வது நன்றாகத்தான் இருக்கிறது, அதன்படியே செய்யலாம் சுவாமி என்று அனைவரும் ஆமோதித்தனர். ஸ்ரீ விஜயேந்திரரும் கேரள ஜோதிடரின் ஆலோசனையை ஏற்று ஸ்ரீமடத்திலிருந்து தனித்தனியே ஓலைகளை எடுத்து வரச் செய்தார். பின்னர் இருவரும் ஸ்ரீமடத்தில் இன்றோ நாளையோ என்ன நடக்கும் என்பதை முன்கூட்டியே எழுதலாயினர். அவ்வாறு எழுதியதை ஸ்ரீ விஜயேந்திரரும் சர்மாவும் தாமே பைகளிலிட்டு நகரத்தின் முக்கிய பிரமுகர் ஒருவரிடம் தந்தனர். அவரும் எல்லோரின் முன்னிலையிலும் அவைகளுக்கு சீல் வைத்து அதையும் பத்திரமாக தம்பசமே வைத்துக் கொள்வதாகவும் கூறினார். நாளை மாலை சபை கூடும்போது அவற்றை எடுத்து வருவதாகவும் சொன்னார். சர்மா, தாங்கள் இனி ஸ்ரீமடத்தில் நடக்கும் வைபவங்களிலும் நாளை நடைபெறும் பூஜை முதற்கொண்டு அனைத்திலும் கலந்து கொள்ளுங்கள். நாளை மாலை பின்னர் சபையில் சந்திப்போம் என்று கூறி அனைவருக்கும் விடை கொடுத்து தமது ஸ்ரீமடத்து பணிகளில் மூழ்கினார் ஸ்ரீ விஜயேந்திரர். அடுத்த நாள் காலை வழக்கம்போல் ஸ்ரீமடம் பூஜைகளில் லைத்திருந்தது. அப்போது அங்கே லேசான பரபரப்பு ஏற்பட்டது. ஆம், தஞ்சாவூர் அரசர் சவப்ப நாயக்கர், அவரின் குமாரர் அச்சுதப்ப நாயக்கர் மற்றும் சின்ன சவப்ப நாயக்கர் மூவரும் ஸ்ரீ விஜயேந்திரரை காண ராஜ மரியாதைகளுடன் வந்து கொண்டிருந்தனர். ஸ்ரீ விஜயேந்திரரை வணங்கி சற்று தூரத்தை போடப்பட்ட ஆசனங்களில் அமர்ந்து பூஜைகளை கண்டனர். அனைத்தும் முடிந்ததும் தாம் பாத பூஜை செய்ய வந்திருப்பதாக அரசர் தெரிவித்ததும் அதற்கு ஸ்ரீ விஜயேந்திரர் சம்மதித்தார். சுவாமி, தங்கள் அருளால் பிறந்தவன் என் குமாரன் அச்சுதப்பன். இவனும் தங்கள் மீது அதீத பக்தியும் மரியாதையும் கொண்டுள்ளான். அதுவன்றி தங்களுக்கு ஒரு கிராமத்தையும் தானமாக தர விரும்புகிறான். அதையும் தாங்கள் ஏற்க வேண்டும். மூலராமா, சுவாமி, முதலில் பாத பூஜை செய்கிறோம் என்று சொல்லி தஞ்சாவூர் அரசரும் அவரின் குமாரரும் சகோதரரும் சேர்ந்து பாத பூஜை செய்தனர். சாமரம் வீசினர், சரண அபிஷேகம் செய்தனர், காணிக்கைகளை குவித்தனர். அதோடு கூட அறிவில்லி மங்கலம் என்னும் கிராமத்தையும் தானமாக தந்தனர். தஞ்சை அரசருக்கு அளவில்லா மகிழ்ச்சி. தனது குமாரனின் ஆசையை பூர்த்தி செய்ததில் அதை விஜயேந்திரர் ஏற்றதில் ஏக சந்தோஷம். அரசரின் சந்தோஷத்திற்காக அந்த தானத்தை ஏற்ற ஸ்ரீ விஜயேந்திரர் அவற்றை பண்டிதர்களுக்கு பிரித்து தானமாக தந்தார். அதற்கான தான பத்திரங்கள் இன்றும் கூட இருக்கின்றது. தாம் வந்த வேலை முடிந்ததும் தஞ்சைக்கு திரும்ப அரசர் நினைத்த போது அன்று மாலை சபா மண்டபத்தில் நடைபெற இருக்கும் ருசிகர நிகழ்ச்சியை கேள்விப்பட்டு அதை காண அரசரும் விருப்பம் கொண்டார். ஆனால் சுவாமிகளுடன் போட்டியிடுவது தனது ஆஸ்தான வித்வான் என்பதை அறிந்து சற்றே மனம் கலங்கினார். எனினும் சுவாமிகளின் ஞானம் தமது அரசவை வித்வானின் மூலம் மேலும் பரவத்தான் போகிறது என்பதில் அரசர் திட நம்பிக்கை கொண்டார். அரசரின் நம்பிக்கை வீண் போகவில்லை. ஸ்ரீ விஜயேந்திரர் எப்படி வென்றார் என்பது தான் நம்மை வியக்க வைப்பதாகும். அனைவரையும் பிரமிக்க வைத்த ஸ்ரீ விஜயேந்திரர் ஊரில் உள்ளோருக்கெல்லாம் மாலை நடைபெற இருக்கும் ஜோதிட போட்டியின் முடிவை அறிய ஆவல் ஏற்பட்டது. சபை கூடும் முன்னரே மண்டபத்தில் ஜனங்கள் வந்து சேர்ந்த வண்ணம் இருந்தனர். மாலை சபை கூடிய போது ஜனத்திரள் அலை மோதியது. தஞ்சை அரசர் முன்னிலையில் போட்டியின் முடிவு அறிவிப்பதாக வரவேற்று பேசியவர் கூறினார். அரசர் கேட்டுக்கொண்டபடி நேற்றைய தினம் பையில் இட்டு சீலிட்டவற்றை நகரத்தின் முக்கியஸ்தர் அவரே கொண்டு தந்தார். சீல் வைத்தது சரியாக இருக்கிறதா என்பதை சரிபார்த்த பின்னர் முதலில் ஜோதிட பிரபஞ்சன சர்மாவின் பையை பிரிப்பதென முடிவாயிற்று. அதன்படியே பிரித்து பார்த்து படித்த போது அரசர் உட்பட அனைவரும் கரகோஷம் செய்தனர். ஆம், ஸ்ரீமடத்திற்கு நாளை ராஜா ஒருவரால் கிராமம் ஒன்று தானமாக கிடைக்கும் என்று அந்த ஜோதிட நிபுணர் சர்மா நேற்றே எழுதியிருந்தது இன்று நடந்துள்ளதல்லவா? தானமாக தந்த ராஜாவே சபையில் முன்னிலை வைக்கிறார் அல்லவா?
ஆஹா, கேரள ஜோதிடர்களுக்கே ஒரு தனித்திறமை உண்டு. அது இப்போதும் நிரூபணமாகி இருக்கிறது என்று சபையில் உள்ளோர் பேசிக்கொண்டனர். அது இருக்கட்டும், அவர் ஜெயித்தது இருக்கட்டும். நம் சுவாமிகள் என்ன எழுதியிருக்கிறார் என்பதை பிரிக்கப் போகிறார்கள், அதை கவனிப்போம் என்று ஆவலாயினர். ஸ்ரீ ஸ்ரீ விஜயேந்திர சுவாமிகள் எழுதியிருந்த ஓலையை பிரித்து படித்த போது அதில் இப்போதைய முகூர்த்தத்தை வைத்து பார்க்கும்போது நாளை நமது ஸ்ரீமடத்திற்கு தஞ்சாவூர் அரசர் சவப்ப நாயக்கர், அவர் மகன் அச்சுதப்ப நாயக்கர், சகோதரர் சின்ன சவப்ப நாயக்கர் ஆகியோர் நேரில் வந்து கிராமம் ஒன்றினை தாரமாக தருவார்கள் என்று எழுதியிருந்தார். இதோடு விட்டிருந்தால் இது சாதாரணமாக இருந்திருக்கும். இந்த செய்தியை படித்து கொண்டிருக்கும் போதே என்று ஆரம்பித்து ஜோதிடர் சர்மா தொடர்பாய் ஒரு நிகழ்ச்சியையும் எழுதியிருந்தார். அதேபோல் அதே விஷயத்தை அந்த நேரத்தில் ஒருவர் ஓடோடி வந்து சொன்னார். அதுவும் விஜயேந்திரர் எழுதியிருந்ததும் மிகவும் சரியாக இருக்கவே, எழுதியிருந்தது போலவே நடக்கவே அந்த கும்பகோணமே அதிரும் வண்ணம் கரகோஷம் விண்ணை பிளந்தது. அப்படி என்ன விஜயேந்திரர் எழுதியிருந்தார்? அதை படிப்பதற்கு முன் உங்களில் சிலருக்கு இந்நிகழ்ச்சியை பற்றி ஒரு சந்தேகம் எழுந்திருக்கும். அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். அதாவது விஜயேந்திரருடன் போட்டியிட வந்தவர் தஞ்சாவூர் அரசரின் ஆஸ்தான வித்வான். அவருக்கு மறுநாள் தனது அரசர் ஸ்ரீமடத்திற்கு தானம் தருவது தெரியாமலா போயிருக்கும்? நகை போன்று வேறு ஏதாவது இருந்தால் தெரியாமல் இருந்திருக்கலாம். ஒரு கிராமத்தையே தானமாக தருவதென்றால் முன்கூட்டியே அதற்கான நடைமுறைகள் அரண்மனையில் நிகழ்ந்திருக்கும் அல்லவா? அதனால் இந்த விஷயம் ஆஸ்தான வித்வானுக்கு தெரியாமலா இருந்திருக்கும். அது தெரிந்துதான் அவர் பிரஷ்னபாகத்தில் போட்டி என்று சொல்லி இது எழுதியிருப்பார் என்று சிலர் எண்ணக்கூடும். இது தவறில்லை. இதேபோல் ஸ்ரீ விஜயேந்திரருக்கும் இது தொடர்பாக முன்பே தெரிந்திருக்கக்கூடும் என்று சிலருக்கு தோன்றக்கூடும். இதுவும் தவறில்லை. ஏனெனில் அரசர் ஸ்ரீமடத்திற்கு வருகிறார் என்றால் முன்கூட்டியே பணியாளர்கள் மூலம் தெரிவித்து விடுவதுதானே அரச மரபு. அதுவும் அறிவில்லிமங்கலம் என்னும் கிராமத்தை ஸ்ரீமடத்திற்கு தானமாக தருவதென்றால் அது குறித்து முன்கூட்டியே தெரிவிக்காமலா இருந்திருப்பார் என்று சிலர் எண்ணலாம். இதுவும் தவறில்லைதான். ஆனால் இப்படியெல்லாம் தெரிந்திருக்க வாய்ப்பு இருந்திருக்கலாம் என்பது அனுமானமே தவிர இந்த நிகழ்ச்சியில் அவ்வாறு முன்கூட்டியே எதுவும் தெரியாமல் பிரசன்ன ஜோதிடத்தின் மூலமே எழுதியுள்ளனர் என்பதற்கு ஸ்ரீ விஜயேந்திரர் எழுதியுள்ளதே சாட்சி. ஆம், இதை போன்ற இன்ன அரசர்கள் வந்து ஸ்ரீமடத்திற்கு கிராமதானம் தருவார்கள் என்பதோடு நிறுத்தாமல் இந்த செய்தியை படித்து கொண்டிருக்கும் போது ஜோதிட நிபுணர் பிரபஞ்சன சர்மாவிற்கு புத்திரன் பிறந்த செய்தியை ஒருவர் சபையில் வந்து கூறுவார் என்று விஜயேந்திரர் எழுதியிருந்தார். இப்படியும் நிகழுமா என்று எல்லோரும் நினைத்த க்ஷண நேரத்தில் ஒருவர் ஓடி வந்தார். ஐயா, உங்களுக்கு புத்திரன் பிறந்த செய்தியை உங்களிடம் கூறுமாறு உங்கள் வீட்டார் கூறினார்கள். அதனால்தான் தஞ்சையிலிருந்து ஓடி வந்தேன் என்று ஜோதிடர் சர்மாவிடம் கூறினார். உடனே சர்மா எழுந்து ஸ்ரீ விஜயேந்திரர் கால்களில் விழுந்து, சுவாமி, இதுவரை நாங்கள்தான் ஜோதிடத்தில் பிரஷ்னபாகத்தில் வல்லவர்கள் என்று இருமாப்புடன் எல்லோரையும் போட்டிக்கு அழைத்து தோற்கடித்து வந்தோம். தாங்கள் ஜோதிடர்களுக்கெல்லாம் திலகம் போன்றவர், மேரு போன்றவர். நாளை என்ன நடக்கும், எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை ஓரளவுதான் கோடிட்டு காட்ட முடியும். நானும் நாளை ராஜாவினால் தானம் கிடைக்கும் என்றுதான் எழுதியிருந்தேன். ஆனால் தாங்கள் இன்னாரினால் கிடைக்கும் என்று எழுதியிருந்தீர்கள். மாலையில் சபை கூடி முடிவை தெரிந்து கொள்ளும் போது அதிலும் தங்கள் பையை பிரித்து படித்த போது அந்த மிகச்சரியான நேரத்தில் என் ஊர்க்காரர் ஓடி வந்து என் வீட்டு செய்தியையே கூறுவார் என்று எழுதியிருப்பது ஜோதிட சாம்ராஜ்யத்திலேயே இதுதான் முதலாவதாகும். குழந்தை எப்போது பிறந்ததோ அதை வைத்துத்தான் அதன் பலாபலன்களையும் ஜாதகத்தையும் கணிப்பது வழக்கம். ஆனால் தாங்களோ குழந்தை எப்போது பிறக்கும் என்பதை அறிந்து, அதை எப்போது ஒருவர் வந்து சொல்லக்கூடும் என்பதை அறிந்து, ஆஹா ஆஹா ஆஹா, என் வாழ்நாளில் தங்களைப் போன்ற அற்புத ஜோதிடரை இனி காண கிடைக்க முடியாது சுவாமி, முடியாது என்று உணர்ச்சிபூர்வமாய் ஸ்ரீ விஜயேந்திரரின் கால்களை கட்டி பிடித்து கொண்டு கதறி அழுதார். அப்பா, எழுந்திரு, எல்லாம் அந்த மூலராகமன் அனுகிரகம். நீயும் உண்மையிலே திறமையுள்ளவன்தான். உன் திறமை மேலும் பழிச்சிட அந்த ஹரி உனக்கு அருள் பாலிப்பார் என்று ஆசி கூறினார். ஸ்ரீ விஜயேந்திரர் எழுதிய ஓலையில் இன்னமும் கூட பல செய்திகளை தெரிவித்திருந்தார். செய்தியை சொல்ல வருபவன் குதிரை வண்டியில் வருவான். அவன் வண்டியிலிருந்து இறங்கி கோணிப்பையை உதரும்போது பள்ளி ஒன்று அதனின்றும் கீழே விழும் என்றெல்லாம் எழுதியிருந்தார். அரசர் ஒரு பக்கமும் ஜோதிடர் ஒரு பக்கமும் சபையிலிருந்த மக்கள் ஒரு பக்கமும் ஸ்ரீ விஜயேந்திரரை நினைத்து மகிழ்ந்து கொண்டிருக்கையில் சற்று முன் வண்டியில் நடந்தபடி இங்கே சபையில் எப்படி படிக்கப்படுகிறது என்று செய்தி சொல்ல வந்தவன் விக்கித்து நின்றான். இது நேற்றே எழுதப்பட்டு இன்று படிக்கப்படுவது என்பதை அறிந்து அவன் ஆகாயத்திற்கும் பூமிக்குமாய் குதித்தான். ஏன் இருக்காது? நம் மனம் கூட இந்நிகழ்ச்சியை படித்து துள்ளி குதிக்கிறதல்லவா? ஸ்ரீ விஜயேந்திர நிகழ்ச்சி நிகழ்வு ஒவ்வொன்றும் நம்மை மெய்மறக்கச் செய்பவை. இப்படி நவநவமாய் மகிமைகளை ஸ்ரீ விஜயேந்திர நிகழ்ச்சினாலும் அனைத்தும் ஸ்ரீ மூலராமன் அருள், தனது குரு ஸ்ரீ வியாசராஜரின் அருள் என்றே எப்போதும் சொல்வார். அந்த வியாசராஜரின் மூல பிருந்தாவனம் உள்ள நவ பிருந்தாவனத்திற்கு நாம் இப்போது செல்லவிருக்கிறோம். அங்கும் நவநவமாய் செய்திகள் இருப்பதை அறிய இருக்கிறோம். நவ பிருந்தாவன சிறப்புகள். ராஜதானி ஜெயதிசா கஜ கௌஹர சஞ்சிதா எத்திர பாந்தி கஜா மமா துவராத்தாந்த தரணீதராக. ஆனை கொந்தி என்னும் பெயரையுடைய இந்த ராஜதானியானது சிறப்படையட்டும்.
இங்கே மத்வ சித்தாந்தம் என்னும் பூமியில் மத்வாச்சாரியரின் சிஷ்ய பரம்பரை என்னும் யானைகள் சோபித்து கொண்டிருக்கின்றன. ஸ்ரீ வாதிராஜர் அருளிய தீர்த்த பிரபந்தம் பூர்வ பிரபந்தம் ஸ்லோகம் 17. விஜயநகர சாம்ராஜ்யம் தோன்றுவதற்கு வித்திட்ட இடம்தான் ஆனைகுந்தி. அந்த விஜயநகரத்தின் முதல் ராஜதானியாக பல காலம் இருந்த இடம் ஆனைகுந்தி. இந்த ஆனைகுந்தியில் துங்கபத்ராவின் மத்தியில் இருப்பதுதான் பிரசித்தி பெற்ற நவபிருந்தாவனம். பொதுவாக பிருந்தாவனங்கள் நதிக்கரையில் இருக்கும், சுலபமாக தரிசிக்கலாம். ஆனால் இங்கே ஆனைகுந்தியிலிருந்து பரிசல் மூலம் சென்றுதான் துங்கபத்ராவின் நடுவில் குன்றினை போன்ற பாறைகளின் கீழே வெகு அழகாய் அமைந்திருக்கும் நவ பிருந்தாவனங்களை தரிசிக்க இயலும். மத்வ மத மகனீயர்கள் 9 பேரின் பிருந்தாவனங்கள் ஒரே இடத்தில் இருப்பதால் இதற்கு நவ பிருந்தாவனம் என்ற பெயர் ஏற்படலாயிற்று. அந்த 9 மகனீயர்கள் யார் யார்? ஸ்ரீ பத்மநாப தீர்த்தர், ஸ்ரீ ஜெயதீர்த்தர் மற்றும் ஸ்ரீ ரகுவரியர், ஸ்ரீ கவீந்திர தீர்த்தர், ஸ்ரீ வாகீச தீர்த்தர், ஸ்ரீ வியாசராஜர், ஸ்ரீ ஸ்ரீனிவாச தீர்த்தர், ஸ்ரீ ராம தீர்த்தர், ஸ்ரீ சுதீந்திர தீர்த்தர், ஸ்ரீ கோவிந்த உடையரு. நவபிருந்தாவனம் என்று எழுதிவிட்டு இங்கே 9 வரிசை எண்களையும் கொடுத்துவிட்டு மகான்களின் பெயர் மட்டும் 10 இருக்கிறது என்று தோன்றுகிறதா? வரிசை எண் 2இல் ஸ்ரீ ஜெயதீர்த்தம் மற்றும் ஸ்ரீ ரகுவரியர் என்று 2 பெயர்கள் இருக்கின்றனவே என்றால் அவை குறித்து அலசப்போகிறோம். ஸ்ரீ ஜெயதீர்த்தர் என்று வைத்துக்கொண்டால் இங்கே கொடுத்திருக்கும் பட்டியல் அவர்கள் பிருந்தாவனஸ்தரான ஆண்டினை அடிப்படையாக வைத்து தரப்பட்டுள்ளது. ஸ்ரீ ஜெயதீர்த்தருக்கு பதில் ஸ்ரீ ரகுவரியர் என்று எடுத்துக்கொண்டால் ஸ்ரீ வியாசராஜருக்கு பின் 5வது இடத்தில் ஸ்ரீ ரகுவரியர் வருவார். மற்றபடி ஸ்ரீ ஜெயதீர்த்தரை தவிர மற்ற வரிசையெல்லாம் அப்படியே இருக்கும். நவபிருந்தாவனங்களை விளக்கமாக காணும் முன்பு அவை தவிர இந்த புனித தீவினிலே வேறு என்னென்ன இருக்கின்றன என்பதை பார்ப்போம். ஸ்ரீ வியாசராஜரின் பிருந்தாவனத்திற்கு அருகே உள்ளது சிறிய கோயில் உள்ளது. அந்த கோயிலில் உள்ளவர் தான் ஸ்ரீ அவதாரத்திரிய ஹனுமான் அல்லது ஸ்ரீ அவதாரத்திரிய மத்வர். இவருக்கு ஏன் இந்த பெயர்? அவதாரத்திரிய ஹனுமான் விக்கிரகத்தில் ஸ்ரீ வாயுதேவரின் 3 அவதாரங்களும் ஒன்றாக இருக்கும் அற்புதம் இருக்கிறது. அந்த சிலையின் கைகளிலேயே ஏடு பிடித்திருப்பது மத்வாச்சாரியாரை குறிக்கிறது. தோள்களின் பின்புறம் பாருங்கள், கதை ஆயுதம் என்று தெரியும், அது பீமனை குறிக்கிறது. மூர்த்தியின் முகத்தை பார்த்தால் அது ஸ்ரீ ஹனுமாரை குறிக்கிறது. ஸ்ரீ வாயுதேவர் ஹனுமனாக உருவெடுத்து ராம சேவை செய்தார், பீமனாக வடிவெடுத்து கிருஷ்ண சேவை செய்தார், மத்வராக அவதரித்து ஸ்ரீ வேதவியாச சேவை செய்தார் என்று ஸ்ரீ ராகவேந்திர விஜயத்தில் வருகிறதல்லவா. அந்த ஹனும பீம மத்வ எனும் 3ம் ஒரே உருவில் இருப்பது வெகு அபூர்வம். இந்த அவதாரத்திலே ஆஞ்சநேயர் தரிசனம் நமக்கு புத்தி, பலம், தைரியம், புகழ், உறுதிப்பாடு, அஞ்சா நெஞ்சம், ஆரோக்கியம், விழிப்பு, வாக்குவன்மை போன்ற அனைத்தையும் தரும். மத்வ மதத்திற்கு முக்கண்களாய் விளங்கும் வியாசத்திரயம் என்னும் தர்க்க தாண்டவ, நியாயாமிருத, தாத்பரிய சந்திரிகா இயற்றிய ஸ்ரீ வியாசராஜருக்கு எதிரில் அவதாரத்திலே ஹனுமான் இருப்பது வெகு பொருத்தமாய் உள்ளது. நவபிருந்தாவனங்களுக்கு பின்புறம் அல்லது நவபிருந்தாவனங்களை பார்த்தவாறு சிறு சிறு குன்றுகளின் அடிவாரத்தில் ஸ்ரீ ரங்கநாத பெருமான் சயனித்த கோலத்தில் காட்சி தருவது அற்புதமாயிருக்கிறது. ஸ்ரீ ரங்கநாதருக்கு வலதுபுறம் சிறிய ஆஞ்சநேயர் கோயில் உள்ளது. நவபிருந்தாவனத்திலிருந்து துங்கபத்ராவின் அக்கறையை, அதாவது ஆனைகுந்தி பக்கம் பார்த்தால் உயரமான மலைகள் தெரியும். அங்குள்ள மலைகளெல்லாம் ஒரே கல்லில் ஆனவை அல்ல. குன்றுகள் ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி வைக்கப்பட்டது போல், குவித்து வைக்கப்பட்டது போல் பெரிய பெரிய அளவில் மலைகளாக உள்ளன. நவபிருந்தாவனத்திலிருந்து பார்க்கும்போது இடதுபுறம் உள்ளது வாலியின் மனைவியில் பெயர் அமைந்த மலை, அதாவது தாரவா பர்வதம். வலதுபுறம் உள்ள மலையடிவாரத்தில் தான் வாலி சம்ஹாரம் நடைபெற்றதாக கூறுவர். நவபிருந்தாவனம், ஆனைகுந்தி, ஹம்பி பகுதிகள் எல்லாம் ராமாயண காலத்தில் கிஷ்கிந்தையாக இருந்ததல்லவா. அப்போது ஸ்ரீராமபிரான் அப்பகுதியின் புனித தன்மைகளை குறித்து தம்பி லட்சுமணனிடம் விளக்கிச் சொன்னபோது அவர்கள் நின்றிருந்த இடம்தான் காலகூட பர்வதமாகும். ஸ்ரீ ரங்கநாதர் ஆலயத்தின் எதிரில் ஒரு சிறிய நந்தி இருக்கிறது. இது எதை குறிக்கிறது என்பது தெரியவில்லை. நந்தி இருந்தால் எதிரே ஒரு சிவலிங்கம் இருக்க வேண்டும். ஆனால் எதிரே அரங்கநாதர் தான் இருக்கிறார். இதற்கான தாத்பரியத்தை அங்குள்ளவர்களால் சரிவர விளக்க முடியவில்லை. எனினும் கொப்ராட்சேத்திரத்தில் இதற்கு ஒரு விளக்கம் உண்டு. இது பிரகலாதர் தபஸ் செய்த இடம். ஸ்ரீ பிரகலாதர் மந்திராலயத்தில் யாகம் செய்த இடத்தில் இருந்த பலிப்பீடத்தின் மீது ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனம் அமைத்துக் கொண்டது போல் ஸ்ரீ பிரகலாதர் தபஸ் செய்த இடத்தில் ஸ்ரீ வியாசராஜரின் மூல பிருந்தாவனம் அமைந்திருப்பது எவ்வளவு அர்த்தம் உள்ளது. ஸ்ரீ வாயுஸ்துதிக்கு டிப்பணி செய்த ஸ்ரீ விஷ்ணு தீர்த்தர் என்பார் 30 ஆண்டுகள் தவம் செய்த பூமி இது. இந்த புனித பூமியாக நவபிருந்தாவனத்தை தரிசிக்க ஏற்ற காலம் கோடை காலம்தான். கோடையிலே உஷ்ணம் தகிக்குமே, பாறைகளில் நடப்பது கடினமாக இருக்குமே என்றெல்லாம் பார்த்தால் மழைக்காலத்தில் ஆனையகுந்தியோடு திரும்ப வேண்டியதுதான். துங்கபத்ராவிலே வெள்ளம் கரை புரண்டு ஓடுகையில் அல்லது ஆற்றின் வேகம் அதிகமாக இருக்கையில் பரிசில் மூலமாக நவபிருந்தாவனத்தை அடைவது என்பது இயலாத காரியம் என்பதோடு அவ்வாறு செல்வது பாதுகாப்பானதும் அல்ல. இப்படிப்பட்ட காலங்களில் பூஜகர் கூட அங்கு செல்ல மாட்டாராம். ஆனைகுந்தி கரையிலிருந்தே தூப தீபம் காட்டி நைவேத்தியம் வைத்து விடுவாராம். நீரின் மத்தியில் இருந்தால் இதை போல் செய்யலாம் என்பது நியதி. நவபிருந்தாவனத்தில் முன்பு கால் வைத்து நடக்க முடியாதபடிக்கு ஒரே கற்களாக இருந்தது. தற்போது நன்கு சீர் செய்யப்பட்டு நன்கு கற்கள் வேயப்பட்டு சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டு நவபிருந்தாவனம் கம்பீரமாக காட்சியளிக்கின்றது. நவபிருந்தாவனம் என்கின்ற புகழ்பெற்ற பெயர் இருப்பதனாலோ என்னவோ, அங்குள்ள மகான்களின் எண்ணமோ என்னவோ, கோவிந்த உடையருக்கு பின் வேறு எந்த மடாதிபதியின் பிருந்தாவனமும் நவபிருந்தாவனத்தில் இதுவரை அமையாததே நவபிருந்தாவனத்தின் தனி சிறப்புகளில் ஒன்றாகும். ஹம்பியிலிருந்து நவபிருந்தாவன் வர வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட
42 கிலோமீட்டர் பயணம் மேற்கொள்ள வேண்டும். ஹம்பியிலிருந்து ஹொஸ்பெட் 12 கிலோமீட்டர், ஹொஸ்பெட்டிலிருந்து ஆனைகுந்தி 30 கிலோமீட்டர். துங்கபத்ராவின் ஒரு கரையில் ஆனைகுந்தியும் மறுக்கரையில் ஹம்பியும் இருந்தாலும் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு வருவதற்கு சுமார் 40 கிலோமீட்டர் பயணிக்க வேண்டும். மந்திராலயத்தில் கூட துங்கபத்ராவை கடந்துவிட்டால் எதிர்க்கரையிலிருந்து 3 அல்லது 4 கிலோமீட்டர் தூரத்தில் பஞ்சமுகி இருக்கிறது. ஆனால் துங்கபத்ராவை கடப்பதற்கு சரியான பாதை இல்லாததால் 8 கிலோமீட்டர் மாதாவரம் சென்று அதன்பின் துங்கபத்ராவை கடந்து மீண்டும் 8 கிலோமீட்டர் கீழ் திசையில் வருவதால் 20 கிலோமீட்டர் பயணமாகி விடுகிறது. ஹம்பியிலிருந்து நவபிருந்தாவனத்திற்கு துங்கபத்ராவை கடந்தால் ஒரு சில கிலோமீட்டர்களிலேயே பயணம் முற்று பெற்றுவிடும். நவபிருந்தாவன நாயகர்கள் மாத்வக்ரம் தான் ஸ்வபந்தூனிவ சரசஹிருதா லிம்க்ய விக்யாத பாவக சம்யோஜ்யாலம் கிருதாபிஹி ஸ்வசஹஜ மதிசம்பூத வாக்பீர்வதூபிஹி கிருத்வான் யோக்தீச दासीर्बुधहृदय गृहं प्रौटवृद्धि सवृत्तिः तत्त्वान् योन्याभियोगं जयमुनिरस कृत्वीक्ष्य ரேமே கிருத்தார்த்தக. ஸ்ரீ மத்வாச்சாரியார் இயற்றியுள்ள ருத்ரபாஷ்யம் முதலான கிரந்தங்களை தமது பந்துக்களை விருந்தினர்களைப் போல் ஹிருதயபூர்வமாக ஆலிங்கனம் செய்து கொண்டு அவைகளின் சாராம்சத்தை அறிந்து தனது புத்தியில் இயல்பாக எழுந்த அலங்கரிக்கப்பட்ட டீகாரூபமான விளக்க உரையான வாக்கியங்கள் என்னும் வதுக்களால் ஜோடி சேர்த்து பிறவாதிகளின் டீகாக்களை தாசிகளாயாக்கி வித்வாம்சர்களின் மனமென்னும் வீட்டில் எழுந்தருளச் செய்து மேன்மை பொருந்திய பண்டிதர்களின் ஞான விஷயங்கள் என்னும் நிலம் வீடு போன்ற ஜீவனத்திற்கான உபாயங்களை கொடுத்து மீண்டும் மீண்டும் அவர்களுடைய ஒற்றுமையைக் கண்டு நன்றியுடன் சந்தோஷமடைந்தார் ஸ்ரீ ஜெயதீர்த்த முனிகள். ஸ்ரீ வாதிராஜர் அருளிய பூர்வ பிரபந்தம் ஸ்லோகம் 18. ஸ்ரீ ஜெயதீர்த்தரை பற்றி அவருடைய டீகையின் பெருமைகளை பற்றி ஸ்ரீ சுவாதிராஜர் தனது தீர்த்த பிரபந்தத்திலே எவ்வளவு அழகாக கூறுகிறார் பாருங்கள். பூர்வ பிரபந்தத்தின் 17வது ஸ்லோகத்தில் ஆனைகுந்தியை பற்றியும் மத்வ சித்தாந்தம் என்னும் பூமியில் மத்வாச்சாரியாரின் சிஷ்ய பரம்பரை என்னும் யானைகள் சோபித்து கொண்டிருக்கின்றன என்ற ஆனைகுந்தியில் உள்ள எல்லோரையும் சொல்லிவிட்டு அடுத்த 18வது ஸ்லோகத்தில் ஸ்ரீ ஜெயதீர்த்தரை மட்டும் மேலே குறிப்பிட்டுள்ளதைப் போல் புகழ்ந்திருக்கிறார். ஒரே பிருந்தாவனத்திற்கு 2 மகான்களை பெயரை சொல்லும் போது எதை ஏற்றுக்கொள்வது, எது சரி எது தவறு என்று எப்படி அறிந்து கொள்வது? ஸ்ரீ ஜெயதீர்த்தர் ஸ்ரீ ரகுவரியர் என்னும் இருவரில் யாருடைய பிருந்தாவனம் அதுவென்று முடிவு கொள்வது? ஸ்ரீ பத்மநாப தீர்த்தர். ஸ்ரீ மத்வாச்சாரியார் முதலாக பத்ரிகாசிரமத்திற்கு சென்று திரும்புகையில் கோதாவரி நதிக்கரையில் சோபனப்பட்டருடன் விவாதம் நிகழ்ந்தது. வியாக்கரணம், தர்க்கம் போன்றவற்றில் தலை சிறந்து விளங்கிய சோபனப்பட்டர் ஸ்ரீமத்வரிடம் வாதத்தில் தோல்வியுற்று ஸ்ரீமத்வருக்கு சீடரானார். ஸ்ரீ பத்மநாப தீர்த்தர் எனும் திருநாமத்தோடு ஸ்ரீமத் ஆனந்த தீர்த்தரின் 4 பிரதான சிஷ்யர்களின் முதலாவது சிஷ்யராக அமரும் பேறு பெற்றார். ஸ்ரீமத்வருக்கு பின் முதலில் பீடத்தில் அமர்ந்தவர் ஸ்ரீ பத்மநாப தீர்த்தர். முழுபாகலில் உள்ள ஸ்ரீ ஸ்ரீபாதராஜ மடத்தின் மூலகுருவும் இவர்தான். ஸ்ரீ வியாசராஜரின் வித்யாகுருவான ஸ்ரீ ஸ்ரீபாதராஜருக்கு பிறகு ஸ்ரீமடத்தின் பெயரே ஸ்ரீ ஸ்ரீபாதராஜ மடம் என்றாகியது. ஸ்ரீ மத்வாச்சாரியரின் மூலமடத்தை விபுதேந்திரர் காலத்தில் விபுதேந்திர மடம் என்றிருந்தது. ராகவேந்திரருக்கு பின் அது ராகவேந்திர மடம் என்றாகியது. அதுபோலத்தான் இதுவும். ஸ்ரீ பத்மநாப தீர்த்தர் ஆனந்தமாலா, சந்நியாய ரத்னாவளி, சத்தர்க்க ரத்னாவளி போன்ற கிரந்தங்களை ஏற்றியுள்ளார். இவர் ஆனைகுந்தி அரசரால் பெரிதும் கௌரவிக்கப்பட்டார். ஸ்ரீமத்வரின் பத்ரிகாசிரம பிரவேசத்திற்கு பின் நாடு முழுவதும் மத்வ மதத்தை பரப்பி வாதங்களில் வென்று கடைசி காலத்தில் ஆனைகுந்தியில் முகாமிட்டு ஸ்ரீமத்வரின் முதல் சீடரான ஸ்ரீ பத்மநாப தீர்த்தர் நவபிருந்தாவனத்திலும் முதல் பிருந்தாவனமாக பிருந்தாவனஸ்தரானார். நவபிருந்தாவனத்திலே 2வதாக நாம் பார்க்க போகும் பிருந்தாவனத்தில் தான் இருவேறு கருத்துக்கள் உலவுகின்றன. முன்பே சொன்னபடி அவற்றில் எது சரி என்று நாமே பார்த்து கொள்வோம். ஸ்ரீ ஜெயதீர்த்தர் ஸ்ரீ ரகுவரியர். டீகாச்சாரியார் எனப்படும் ஸ்ரீ ஜெயதீர்த்தரை பற்றியதுதான் அவருடைய வாழ்க்கை வரலாற்றையும் முற்பிறவியையும் சுருக்கமாகவும் தெளிவாகவும் நாம் அதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். ஸ்ரீ ஜெயதீர்த்தை பற்றி தனி அத்தியாயங்கள் கூட அவருடைய கடைசி காலத்தை பற்றியும் அவருடைய பிருந்தாவனம் எங்கிருக்கிறது என்று பற்றியும் தெரியவில்லை. நவபிருந்தாவனத்தில் ஸ்ரீ பத்மநாப தீர்த்தரின் பிருந்தாவனத்திற்கு அருகில் உள்ளதான் ஸ்ரீ ஜெயதீர்த்த பிருந்தாவனம் என்று ஒருமித்த கருத்தில் பலர் கூறுகின்றனர். ஸ்ரீ வாதிராஜரின் தீர்த்த பிரபந்தத்தில் கஜகௌஹர ஆனைகுந்தி தலைப்பில், அதாவது ஆனைகுந்தியில் ஸ்ரீ ஜெயதீர்த்தரை கண்டு அவரை புகழ்ந்து போற்றி ஸ்லோகம் ஏற்றிருப்பதால் அது ஸ்ரீ ஜெயதீர்த்தரின் பிருந்தாவனம் தான் என்று பல பண்டிதர்கள் ஆணித்தரமாக சொல்கிறார்கள். அந்த பிருந்தாவனத்திலே பாருங்கள், ஒரு வாளேந்திய வீரன் இருப்பான், பக்கத்திலே ஒரு சன்னியாசி இருப்பார். இது ஒன்றே போதும் அது ஜெயதீர்த்த பிருந்தாவனம் தான் என்பதற்கு. ஏனெனில் ஸ்ரீ ஜெயதீர்த்தராக சன்னியாச ஆசிரமம் பெறும் முன்பு அவர் ஒரு வீரன் என்ற சரித்திர சான்றுகளை சொல்லுகின்றனர் ஒரு சிலர். அதே போல் லிங்கமில்லாமல் நந்தி ஒன்று இருக்கின்றது என்று பார்த்தோம் அல்லவா? லிங்கமில்லாத நந்தி என்றால் அதுவும் ஸ்ரீ ஜெயதீர்த்தரைத்தான் குறிக்கும் என்கின்றனர். காரணம், முற்பிறப்பில் அவர் அவ்வாறு இருந்ததுதான்.
சரி, நவ பிருந்தாவனத்தில் இருப்பது தான் ஸ்ரீ ஜெயதீர்த்தரின் பிருந்தாவனம் என்றால் மல்கேடாவில் இருப்பதும் எப்படி ஜெயதீர்த்தரின் பிருந்தாவனமாகும்? நவ பிருந்தாவனத்தில் இருப்பது மூல பிருந்தாவனம், மல்கேடாவில் இருப்பது ஸ்ரீ ஜெயதீர்த்தரின் மிருத்திகா பிருந்தாவனம் என்பது ஒரு கருத்து. இல்லை, மல்கேடாவில் இருப்பது தான் ஸ்ரீ ஜெயதீர்த்தரின் மூல பிருந்தாவனம். நவ பிருந்தாவனத்தில் இருப்பது ரகுவரியர் பிருந்தாவனம் என்பது இன்னொரு கருத்து. நவ பிருந்தாவனத்தில் இருப்பது ரகுவரியர் என்றால் ஸ்ரீ வாதிராஜர் ஏன் ஜெயதீர்த்தரை பற்றி பாட வேண்டும் என்பதுதான் பலரின் கேள்வி. ஸ்ரீ ஜெகநாததாசர் கூட நவ பிருந்தாவனத்தில் உள்ள ஸ்ரீ ஜெயதீர்த்தரை பற்றிய பாடல் புனைந்துள்ளதையும் எடுத்துக்காட்டாக கூறி அது ஜெயதீர்த்தர் பிருந்தாவனமே என்கின்றனர் சிலர். இது இப்படியே இருக்கட்டும். 1980 நவம்பர் மாதம் வெளியான தத்துவவாத கன்னட பதிப்பின் 2ஆம் பாகத்தில் ஒரு அபூர்வ பதிவேடு என்னும் தலைப்பில் பேராசிரியர் பிரபஞ்சனாச்சாரியார் என்பவர் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அதில் டீக்காச்சாரியரான ஸ்ரீ ஜெயதீர்த்தர் மல்கேடாவில் குகப்பிரவேசம் செய்ததாகும் 1545 ஸ்ரீ வியாசராஜரின் சிஷ்யரும் கூடலி அட்சோபிய தீர்த்த மடாதீசருமான ஸ்ரீ நாராயண தீர்த்தர் தம் கைப்பட எழுதியிருப்பது சிக்கேரூரு கோவிந்தாச்சாரியர் இடத்தில் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். குகப்பிரவேசம் என்றால் என்ன? கிரகம் என்றால் வீடு, கிரகத்தை கட்டி அதில் பிரவேசிப்பது கிரகப்பிரவேசம். குகப்பிரவேசம் என்பது குகையிலே பிரவேசித்து அப்படியே மறைந்து விடுவது. அதன்படி பார்த்தால் ஸ்ரீ ஜெயதீர்த்தருக்கு பிருந்தாவனமே இருக்கக்கூடாது. ஸ்ரீ மத்வ மதத்தை ஸ்தாபித்த ஸ்ரீ மத்வாச்சாரியருக்கு பிருந்தாவனம் கிடையாது. ஏனெனில் அவர் பத்ரிகாசிரமத்தில் பிரவேசித்து இன்னமும் அங்கேயே இருப்பதாக ஐதீகம். ஒன்று சித்தியாக வேண்டும், இல்லையேல் ஸ்ரீ ராகவேந்திரரை போல் ஜீவனுடன் பிரவேசித்திருக்க வேண்டும். இல்லையேல் பிருந்தாவனம் விட வாய்ப்பே இல்லை. ஸ்ரீ ஜெயதீர்த்தர் குகப்பிரவேசம் செய்திருந்தால் பிருந்தாவனம் இருந்திருக்காது. இதுவென்று கிபி 1545 ஸ்ரீ நாராயண தீர்த்தர் கைப்பட எழுதியதில் குகப்பிரவேசம் இருக்கிறது என்று இருந்தாலும் ஸ்ரீ நாராயண தீர்த்தரின் காலம் கிபி 1528 முடிவுற்றது. என்றும் அப்படி இருக்கும்போது 1545 எப்படி எழுதியிருக்க முடியும் என்பதும் ஆராய்ச்சியாளர்களின் கருத்தாக இருக்கிறது. ஆதலால் குகப்பிரவேசம் என்பது சரியல்ல என்று முடிவாகிறது. நவபிருந்தாவனத்தில் இருப்பது ஸ்ரீ ஜெயதீர்த்தரின் பிருந்தாவனம் என்றால் அது ரகுவரியரின் பிருந்தாவனம் இல்லை என்றால் அந்த ரகுவரியரின் பிருந்தாவனம் எங்கே இருக்கிறது என்கின்ற கேள்வி எழும். ரகுவரியர் தனது கடைசி காலத்தில் ஹம்பி பிரதேசத்தில் விஜயம் செய்திருந்ததாகவும் ஹம்பியில் ஏதோ ஒரு இடத்தில் ஸ்ரீ ரகுவரியரின் பிருந்தாவனம் இருக்க வேண்டும் என்றும் சிலர் கூறுகின்றனர். மல்கேடாவில் பார்க்கும்போது ஸ்ரீ அட்சோபியரின் மூல பிருந்தாவனமும் ஸ்ரீ ஜெயதீர்த்தரின் மிருத்திகா அல்லது மூல பிருந்தாவனமும் வெகு அருகருகே இருக்கிறது. மூல பிருந்தாவனங்கள் அவ்வளவு அருகே இருக்க சாத்தியம் இல்லை. அதனால் நவபிருந்தாவனத்தில் இருப்பதால் ஸ்ரீ ஜெயதீர்த்தரின் மூல பிருந்தாவனம் என்கின்றனர். ஆனைக்குந்தியில் ஸ்ரீ ஜெயதீர்த்தரை பற்றி ஸ்ரீ வாதிராஜர் கூறியிருப்பது மல்கேடாவில் உள்ள ஸ்ரீ ஜெயதீர்த்தரை நினைத்துத்தான் என்று சிலர் சொன்னாலும் அதை எப்படி ஏற்க முடியும்? மனத்தில் இப்படி நினைத்து பாடியிருப்பார் என்று எப்படி ஏற்றுக்கொள்வது என்று காரசாரமாக கேட்கின்றனர் சிலர். ஸ்ரீ கவீந்திர தீர்த்தர் ஸ்ரீமத்வர் அவரை அடுத்து பிரதான 4 சிஷ்யர்கள். அந்த 4வது சிஷ்யரான அட்சோபியரின் சீடர் தான் டீக்காச்சாரியரான ஸ்ரீ ஜெயதீர்த்தர். இவரின் சிஷ்யர் ஸ்ரீ வித்யாதிராஜர். இவரிலிருந்து 2 பிரிவு பிரிகிறது. ஒன்று ஸ்ரீ ராஜேந்திரர். இந்த ராஜேந்திரன் வழிவந்தவர் தான் ஸ்ரீ வியாசராஜர். ஸ்ரீ ராஜேந்திரர் போல் இன்னொரு பிரிவு ஸ்ரீ கவீந்திர தீர்த்தரில் துவங்குகிறது. இந்த கவீந்திர தீர்த்தம் தான் 2 முக்கியமான மத்வ மடங்களுக்கு மூலகுரு. ஸ்ரீ வாகீச தீர்த்தர். இவர் ஸ்ரீ கவீந்திர தீர்த்தரின் சிஷ்யர். ஸ்ரீ வாகீசத்தின் சிஷ்யர் ஸ்ரீ ராமச்சந்திர தீர்த்தர். இவரிலிருந்து 2 பிரிவு பிரிந்து ஒன்று ஸ்ரீ ராகவேந்திர மடமாகவும் மற்றொன்று ஸ்ரீ உத்திராதி மடமாகவும் தழைத்து வருகிறது. ஸ்ரீ வியாசராஜர் நவபிருந்தாவனத்தின் நடுநாயகமாக விளங்குவது ஸ்ரீ வியாசராஜரின் பிருந்தாவனம். ஸ்ரீ வியாசராஜர பிருந்தாவனத்தின் 4 புறங்களிலும் அடிப்பாகத்தில் பக்கத்திற்கு 4 வீதம் 16 யானைகள் இடம்பெற்றுள்ளன. ஆனைகுந்தியில் கோலோச்சிவரின் பிருந்தாவனத்திலும் ஆனை பிம்பங்கள், அதேபோல் மேற்புறத்தில் உள்ள 4 தளங்களில் சக்கரமும் சங்கும் ஓரத்தில் உள்ள தளங்களில் இடம்பெற்றுள்ளன. பிருந்தாவனத்தின் முன்பக்கத்தில் ஸ்ரீராமர் சீதாதேவியுடன் அமர்ந்திருக்க, ஸ்ரீராமரின் காலடியில் ஸ்ரீ ஆஞ்சநேயர் அமர்ந்திருக்க, ஸ்ரீராமரின் இடப்புறம் லட்சுமணரும் வலப்புறம் ஸ்ரீ வியாசராஜரும் நின்ற வண்ணம் உள்ளனர். பிருந்தாவனத்தின் வலப்புறத்தில் ஸ்ரீ வியாசராஜரின் ஆராதனா மூர்த்தியான ஸ்ரீ கோபாலகிருஷ்ணனின் உருவமும் ஸ்ரீ ஆஞ்சநேயரும் உள்ளனர். பின்புறத்தில் ஸ்ரீ நரசிம்ம சுவாமி இருக்கிறார். உடன் ஸ்ரீ வியாசராஜர். இடதுபுறத்தில் மிக அற்புதமான சித்திரங்கள் உள்ளன. பாலகனான ஸ்ரீ கிருஷ்ணரை உரலில் கட்டி போட்டிருப்பதையும் அதை இழுத்த வண்ணம் கிருஷ்ணர் தவழ்வதும் மரம் இருப்பதும் அருகில் யசோதன் இருப்பதும் காவிய அழகு. கிருஷ்ணரின் அருகே ஸ்ரீ வியாசராஜர் பிம்பம் உள்ளது. ஸ்ரீ வியாசராஜ பிருந்தாவனத்தை வலம் வரும்போது இப்போது மேலே கண்டவாறு 4 புறங்களில் உள்ள பல தெய்வங்களையும் வலம் வந்து வளம் பெறும் பேறு நமக்கு கிடைக்கும். ஸ்ரீ வியாசராஜர் பிருந்தாவன ஸ்நான போது ஸ்ரீ புரந்தரதாசர் கண்ட காட்சி ஒன்றை குறிப்பிடுவதாக நாம் கண்டிருந்தோம் அல்லவா? அதை இங்கே காண்போம். ஸ்ரீ வியாசராஜர் பிருந்தாவனஸ்தராகும் முன்பு புட்டினா புவியோலகே பகுதினா கலியுத்தா என்று துவங்கும் பாடலை பாடி நாராயண நாராயண என்று ஜபித்தவாறு பிருந்தாவனஸ்தரானார் என்று கர்நாடக பக்த விஜயத்தில் சித்தரிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஸ்ரீ வியாசராஜர் பிருந்தாவனஸ்தரானதும் வானிலிருந்து ஒரு தங்க விமானம் இறங்கி வந்து சுமங்கலிகள் ஆர்த்தி எடுக்க, அந்தணர்களின் வேத கோஷத்துடன் வாத்தியங்களின் ஒலிகளுடன் ஸ்ரீமன் நாராயணன் தனது தேவி லட்சுமியுடன் அந்த தங்கமயமான விமானத்திலிருந்து இறங்கி ஸ்ரீ வியாசராஜரை கைப்பிடித்து அழைத்துச் சென்றதாகவும், அதை ஸ்ரீ வியாசராஜரின் சிஷ்யரும் நாரதரின் பிறப்புமான ஸ்ரீ புரந்தரதாசர் தனது சித்தைசித வியாசராய சித்த ஜனயன சபேக என்ற கீர்த்தனையில் தாம் நேரில் பார்த்ததாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள்.
இங்கே நவபிருந்தாவனத்தில் இவ்வளவு சிறப்போடு ஸ்ரீ வியாசராஜரின் பிருந்தாவனம் இருக்கையில் அவரின் அவதார ஸ்தலத்திற்கு சமீபத்தில் சென்றிருந்தபோது கண்களில் குருதி வராத குறைதான். ஸ்ரீ ஸ்ரீனிவாச தீர்த்தர் வியாசராஜர் கிபி 1539 பிருந்தாவனஸ்தரானதும் ஸ்ரீ ஸ்ரீனிவாச தீர்த்தர் பட்டத்திற்கு வருகிறார். கிருஷ்ணதேவராயருக்கு பின் அச்சுதராயர் அரசாட்சி பொறுப்பை ஏற்றிருந்த போதும் அவரின் மருமகன் ராமராயர் தான் அச்சுதராயரையே ஆட்டி படைத்துக் கொண்டிருந்தார். இந்த நேரத்தில் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணரை இன்னொரு முறை தரிசிக்க வேண்டி ஸ்ரீ வியாசராஜர் உடுப்பிக்கு செல்கிறார். அப்போது ஸ்ரீ கனகதாசர் சுவாமி நான் முதலில் செல்வேன் என்றதும், முன்பு ஒரு முறை மோட்சத்திற்கு யார் செல்வார்கள் என்று கேட்டபோது அனைவரும் மௌனம் சாதிக்க, நீ மட்டும் நான் சென்றால் செல்லுவேன் என்றாய். நான் என்னும் அகங்காரம் உன்னிடம்தான் இல்லையே, அதனால் நீ முதலில் மோட்சம் செல்லப் போகிறாயா? அடுத்து ஸ்ரீ புரந்தரதாசர் என்று சொன்னதாகவும், அப்போது ஸ்ரீ வியாசராஜருக்கு வயது 90 என்றும், பின்னர் அங்கிருந்து விஜயநகரத்திற்கு வந்து தனது பூர்வாசிர தமக்கை மகனுக்கு சந்நியாச ஆசிரமம் கொடுத்து ஸ்ரீ ஸ்ரீனிவாச தீர்த்தர் என்னும் நாமத்தை அளிக்கிறார் ஸ்ரீ வியாசராஜர். பின்னர் அச்சுதராயரை அழைத்து பிருந்தாவனத்துக்கு தேவையான அனைத்தையும் செய்ய சொன்னார். ஸ்ரீ வியாசராஜர் தனது 92ஆம் வயதில் நவபிருந்தாவனத்தில் பிருந்தாவனஸ்தரான போன்று உடனிருந்தவர் ஸ்ரீ ஸ்ரீனிவாச தீர்த்தர். ஸ்ரீ ராகவேந்திரருக்கு அடுத்து ஸ்ரீ யோகீந்திரர் போல இங்கே ஸ்ரீ வியாசராஜருக்கு அடுத்து ஸ்ரீ ஸ்ரீனிவாசர். ஸ்ரீ ராமதீர்த்தர் ஸ்ரீ வியாசராஜருக்கு பின் சுமார் 25 ஆண்டுகள் பீடத்திலிருந்த ஸ்ரீ ஸ்ரீனிவாச தீர்த்தரும் தனது குருவின் அருகிலேயே நவபிருந்தாவனத்திலேயே கிபி 1564 பிருந்தாவனஸ்தரானதும் இவருக்கு அடுத்த பட்டத்திற்கு வந்தவர் தான் ஸ்ரீ ராமதீர்த்தர். இந்த ராமதீர்த்தரும் 20 ஆண்டுகள் பீடத்திலிருந்து விட்டு கிபி 1584 நவபிருந்தாவனத்தில் தனது குரு மற்றும் பரமகுருவினரில் பிருந்தாவனஸ்தரானார். அதாவது ஸ்ரீ வியாசராஜருக்கு பின்னும் 45 வருடங்கள் அவரது சீடர்கள் அப்பகுதியிலேயே பெரும்பாலும் இருந்திருக்கிறார்கள். ஸ்ரீ சுதீந்திர தீர்த்தர் காமதேனுவை போன்றும் கல்பவிருட்சம் போன்றும் பக்தர்களின் அபிலாஷைகளை நிறைவேற்றி வைப்பவரும் மத்வ சித்தாந்தத்தை நிலைநிறுத்த 50 கிரந்தங்களை இயற்றியவருமான ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளை தந்தருளிய ஞான குருவான ஸ்ரீ சுதீந்திரரின் பிருந்தாவனம் கம்பீரமாக நவபிருந்தாவனத்தை அலங்கரித்து வருகிறது. இந்த சுதீந்திர தீர்த்தரின் பிருந்தாவனத்தில் ஸ்ரீ ராகவேந்திரரும் பிரசன்னமாக இருப்பதாக இங்கே பூஜை செய்யும் கோபாலாச்சார் கூறினார். எப்படி என்ற போது ஸ்ரீ விஷ்ணு தீர்த்தர் என்பார் இங்கே 30 ஆண்டுகள் தபஸ் செய்த போது ஸ்ரீ ராகவேந்திரர் ஸ்ரீ சுதீந்திர பிருந்தாவனத்தின் பின்பக்கம் தரிசனம் தந்ததாகவும் அதன் நினைவாக இன்றும் பின்புறம் ஸ்ரீ ராகவேந்திரருக்காக நாமம் போட்டு வருவதாகவும் கூறினர். கோவிந்த உடையர் இவரும் ஸ்ரீ வியாசராஜ மடத்தை சேர்ந்தவர் தான். சந்நியாசம் மேற்கொள்கிறார். ஆனால் இவர் குரு பரம்பரையில் வரவில்லை. சந்நியாசாசிரமம் ஏற்று பட்டத்திற்கு வரும் முன்னே பிருந்தாவனஸ்தராகி விடுகிறார். இவரது காலம் ஸ்ரீ வியாசராஜர் காலம். ஸ்ரீ வியாசராஜர் பிருந்தாவனஸ்தரான கிபி 1539 இவரும் பிருந்தாவனஸ்தராகிறார். இன்னும் சொல்லப்போனால் ஸ்ரீ வியாசராஜருக்கு முன்பே, ஆனால் பட்டியலில் கடைசியாக இருப்பதற்கு காரணம் இவர் பட்டத்திற்கு வரவில்லை என்பதுதான். ஆனால் பட்டத்திற்கு வராமலேயே நவபிருந்தாவனத்தில் ஒரு பிருந்தாவனமாக இருப்பதும் தனி சிறப்பு தானே. திரேதாயுகத்து கிஷ்கிந்தா காண்ட பகுதிகளை காண்டது போலும் இருக்கும். நவபிருந்தாவனங்களை தரிசித்தது போலும் இருக்கும். அவசியம் ஆனைகுந்தி சென்று வாருங்கள். ஹம்பிக்கு சென்றால் கட்டாயம் ஆனைகுந்தி வந்து நவபிருந்தாவன தரிசனம் மேற்கொள்ளுங்கள். ஆனால் தனியாக செல்லாதீர்கள். நீங்கள் ஆனைகுந்தியிலிருந்து யாரையாவது அழைத்துச் சென்று கூட்டாக சென்று தரிசித்து வாருங்கள். யாரும் தான் இல்லையே என்று பிருந்தாவனங்களை தொட்டு நமஸ்காரிக்காதீர்கள். பிருந்தாவனத்தில் படாமல் பிரதட்சண நமஸ்காரம் செய்யுங்கள். ஊரிலிருந்து விலகி துங்கபத்திரை நடிக்கையில் தீவில் வசிக்கும் புனிதர்களை நாமும் புனிதத்தன்மையோடு வணங்கி வாழ்வில் புத்தொழி பெறுவோமாக. பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே. ஸ்ரீராகவேந்திராய நமக ஸ்ரீராகவேந்திராய நமக ஸ்ரீராகவேந்திராய நமக. நன்றி.